Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. உண்மையே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க உட்கார்ந்து இருக்கிற வருங்காலத்து விஓக்கள், டிப்டி கலெக்டர்ஸ், தாசில்தார், ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் எல்லாரும் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு அது இருக்கு. இதை எடுத்து காண்பிப்பதற்காகவே சோபனா மேம் பேராசிரியர் சோபனா மேம் அவங்களை நான் காண்டாக்ட் பண்ணேன். மேடம் இது மாதிரி எங்களுடைய இன்ஸ்டியூஷன் ஒரு ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கள் இன்ஸ்டியூஷன் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுங்க அப்படின்ட்டு அதுங்களெல்லாம் கொடுத்தாங்க. அந்த பசங்க எப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட சப்ஜெக்ட்ஸ் படிக்கிற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்க மோட்டிவேஷன் ஸ்பீச்சையும் அதோட ஒப்பிட்டு பார்த்து இன்னைக்கு எக்ஸாம்ஸ் எழுதுற அளவுக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு எங்கள் இன்ஸ்டியூட்டில் எக்ஸாம் நடத்தினாங்க. அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு நான் கேட்டேன், என்ன எப்படி எழுதிருக்கீங்க அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க, சார் பயந்துகிட்டே இருந்தேன் எக்ஸாம் எழுதுறதுக்கு எப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் ஒன்று கொடுத்தாங்க மேடம். அதில் எவ்வளவோ கஷ்டம் இருக்குன்னு நினச்சேன், ஆனால் அந்த எதிர்பார்ப்பெல்லாம் தாண்டிட்டு என்னாலே ஜெயிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னாங்க. அந்த வெற்றி கொள்ளணும், வெற்றி முடியுன்ற நம்பிக்கை எப்பயுமே உங்கள்கிட்ட இருக்கணும். இங்கே உட்கார்ந்து இருக்கிற எல்லா குழந்தைகளும் நான் பார்க்கும்போது என் கண்ணில் அப்படி தான் தெரியுது. நீங்கள் இங்கே ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. வருங்கால அரசு அதிகாரிகளாகவும் அமரக்கூடியவர்கள். உங்கள் பேனாவில் என்றும் ஒரு பலம் இருக்கும், ஒரு கையில் அரசு முத்திரையும் இருக்கும். அது ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். எனக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஃபோன் வந்தது, சார் நீங்கள் விஸ்டம் பவர் அகாடமி நடத்துறீங்களா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. சார் எங்கே இருக்கீங்கன்னா போடம் பார்க்க இருக்கீங்க, நாங்கள் எங்கள் ஏரியாவில் நடத்தணும் அப்படின்னாங்க. எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. காலடிப்பேட் அப்படின்னு. நம்மளுக்கு பிரசித்தமான இடமாச்சு காலடிப்பேட். நம்மளுக்கு தெரியாமல் காலடிப்பேட்டில் ஃபோக்கஸ் அகாடமி ஒன்று இருக்கா அப்படின்னு. நீங்கள் யாருக்கு அப்படின்னு கேட்டேன். நான் பிலால் பேசுகிறேன் அப்படின்னாங்க. ஆச்சரியமாக இருந்தது. அவங்க வேறு யாரும் நீங்கள் என் துணையாளர்களே கிளாஸ்மேட் எங்களுடைய ஹஸ்பண்ட். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க 2 பேரும் டியூஷன்ஸ் நடத்துகிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அவங்ககிட்ட சொன்னேன், இன்ஷால்லாம் நடத்துங்க அப்படின்ட்டு. எல்லோரும் கேட்டு தான் போவாங்க, எப்படி இருக்குது சார் கிளாஸு, அதே மாதிரி நடத்தணும். எப்படி சார் இருக்குது கிளாஸு, அப்படி தான் நடத்தணும், அப்படி தான் நடத்தணும், அப்படி தான் நடத்தணும்னு சொல்லுவாங்க. 2வது நாள் ஃபோன் வருது, சார் நீங்கள் 6:30 மணிக்கு வர முடியுமா அப்படின்ட்டு. எங்கே அப்படின்னு, டபிள்யூசிக்கு வாங்க அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தேன். வந்தால் 2 நபர்கள் முன்னாடி வந்திருக்காங்க. ஒன்று பிலால் சார் அவங்களும் அப்துல் கதர் சார் அவர்களும் எல்லாரையும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. நான் கேட்டேன், என்னன்னு இல்லை இந்த கோச்சிங் விஷயமா பேசணும் அப்படின்ட்டு. 2 நாளுக்கு முன்னாடி சொன்னீங்க, இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் 2 வாரம் தான் இந்த ஒரு உருவாக்கத்தை உருவாக்கி எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு அதனுடைய தாக்கமும் தேவைன்ற ஒரு மனப்பான்மை இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜுமாவில் மஸ்ஜிதில் சொன்னாங்க. அப்போது நசீர் அஹமது சார் செயலாளர் அவர்கள் சொன்னாங்க, நம்மளும் அது முன்னெடுக்கணும். நம்ம பசங்களும் படிக்காமல் இருக்காங்க, படித்தாலும் வேலை வாய்ப்பு எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருக்குன்னாங்க. அது ஒரு விஷயம் சொன்னாங்க. அஞ்சுமன் ஐடிஐ நாங்கள் படிக்கும்போது 1990 அஞ்சுமன் ஐடிஐலாம் 60 மேலே இருக்கணும். எனக்கு 59 இருந்து, என் தம்பிக்கு 55 இருந்தது. கிடைக்கல. நான் கூட கேட்டேன், என்ன இவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு. ஆமாம் சார் ஈஸியாக தான் இருக்குது. ஐஐடி எலக்ட்ரிஷியன் முடிச்சிங்கன்னா நிறைய வேக்கன்சி. இந்த வருஷம் உங்களுக்கு 1500 பேர் எடுக்கிறான் ஐடிஐ எலக்ட்ரிஷியன் முடித்தவங்க. நான் கேட்டேன், அவ்வளோ ஈஸியாக இருக்கா சார்? ஆமாங்க, டோர் ஓப்பனாக இருக்குது, ஆனால் வர்றதுக்கான ஆள் யாரும் இல்லை அப்படின்னு. நம்ம சமுதாயம் எவ்வளோ பின்தங்கி இருக்குன்னு தெரியுது. நமக்கு அந்த விழிப்புணர்வும் இல்லை, நம்ம அதை பற்றி கவலையும் படுறது இல்லை. அருமையான மாணவர்களே, நீங்கள் தளர்ந்து விடாதீங்க. நம்ம கிட்ட என்னன்னா, டிஎன்பி எக்ஸாம் ஆரம்பித்த உடனே இது நம்மளால முடியுமா, ஜெயிப்போமா, எத்தனையோ பேர் எழுதுறாங்க சார், அதெல்லாம் நமக்கு வராது சார், சர்டிஃபிகேட் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க சார், முடியுமான்னு மட்டும் சொல்லாதீங்க. முடியும், முடிப்பேன், வெற்றி கொள்வேன், என்னால் முடியும், முடிப்பேன், இந்த 2 வார்த்தை மட்டும் வச்சுங்க போதும். முடியும்னு சொல்லி உங்கள் மனசை வலுப்படுத்திக் கொள்ளுங்கள். 2 விஷயம் தான். வெற்றியாளர்கள் மேடம் சொன்ன மாதிரி, வெற்றியாளர்கள் வேற எங்கிருந்து வரல, நம்மள தான் இருக்காங்க. நம்ம ரீல்ஸை பார்த்துட்டு இருப்போம், அவங்க புக்ஸை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஷார்ட்ஸை பார்த்துட்டு இருப்போம், அவங்க ஷார்ட் நோட்ஸை பார்த்துட்டு இருப்பாங்க. இவ்வளோதான் வித்தியாசம். வெற்றி பெற்றவர்கள்லாம் ஏழைகள் தான். யாரும் பணக்காரர்களோ வசதி படைத்தவர்கள்லாம் இல்லை, ஏழைகள் தான். அவங்க தொடர் முயற்சி,
விடாமுயற்சி, இன்ட்ரெஸ்ட், இந்த விஷயம் தான் இருக்குது. அவங்களோட முன்னெடுப்பு என்னன்னா வெற்றி அடையணும் அப்படின்ற ஒரு மனப்பக்கமாக அவங்க வந்து செயல்பட்டு தான் இருக்கிறது. அதனால இந்த வருஷம் அவங்க டிஎன்பிஎஸ்சியில் நிறைய வேகன்சிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 9000 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அது 10,000 வேகன்சியாக மாறும். குறிப்பாக நான் சொல்ல போகிறது, இந்த 10th படித்து முடித்த உடனே நம்மளுக்கு அடுத்தது வேலை இல்லைன்னு நினைக்கிறாங்க நிறைய பசங்க. நான் இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தேன், அதுவும் 10th முடிச்சவங்க இருக்காங்க, +2 முடிச்சவங்க இருக்காங்க, நிறைய டிகிரிஸ் முடிச்சிருக்கீங்க. நீங்கள் வந்து எப்பயும் மனம் தளராதீங்க. நிறைய உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது, கதவுகள் திறந்திருக்கு. பணம் சில கதவுகளை மட்டும்தான் அழைத்து செல்லும் அருகில். ஆனால் உங்கள் கல்வி பல கதவுகளை திறக்கும், பலருக்கும் பல கதவுகளை அது திறக்க வைக்கும். அது மட்டும் மறந்துடாதீங்க. உங்கள் பெற்றோர்கள்லாம் வந்து படிக்காமல் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ஸ் மேடம் கேட்ட மாதிரி நிறைய பேர் இங்கே ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ஸாக இருக்கீங்க. ஆனால் உங்கள் தாய் தந்தை படிக்காமல் இருந்ததுக்கு காரணம் என்னன்னு தெரியுங்களா? அவங்களுக்கு ஆசை இருந்திருக்கும், நம்ம படிக்கணுன்ற ஆசை இருந்திருக்கும். ஆனால் அவங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை, வாய்ப்பு மறுக்கப்பட்டது, வாய்ப்புகள் இல்லை. இன்று கேட்டு பாருங்க, நான் தான் படிக்கலாமா, நீயாவது நல்லா படிக்கணும்னு சொல்ற ஒரே ஜீவன் யாருங்க? பெற்றோர்கள். நான் வெற்றி பெற்று அவங்கள விட அதிகமான ஒரு துயரத்துக்கு போனா சந்தோஷப்பட்ட ரெண்டே ஜீவன் யாரு? பெற்றோரும் ஆசிரியர்களும். தன்னை விட அதிகமாக ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா ஆசிரியர். மாத சம்பளம் பெற்று ஆசிரியருக்கு அது வெற்றி அல்ல. ஒரு மாணவன் நான் ஐஏஎஸ் ஆகிட்டேன் சார், நான் வந்து டெப்டி கலெக்டர் ஆகிட்டேன் சார், நான் வந்து விஓ ஆகிட்டேன் சார் அப்படின்னு போய் அந்த மாணவன் அந்த ஆசிரியர் சொன்னான்னா அதுதான் அவங்களுக்கு உண்மையான ஒரு வெற்றி. வெற்றி என்பது பணம் மட்டுமல்ல. ஒரு பையன் கேட்டான், அப்போ என்னப்பா நம்ம ஏழையா இருக்குமா அப்படின்ட்டு. இல்லைப்பா படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. என்ன சொன்னான் பையன்? கேட்டான், என்னப்பா நம்ம ஏழையா இருக்குமா அப்படின்ட்டு. இல்லைப்பா படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. 5 வருஷம் ஆயிடுச்சு, 6 வருஷம் ஆயிடுச்சு. டிஎன்பிஎஸ்சி எழுதுனான், பாஸ் பண்ணிட்டான். முதல் சம்பளம் எடுத்து அப்பாட்ட கொடுத்தான். அப்பா அழுதாரு, கண்ணில் தண்ணீர். அவர் அந்த பணத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு கண்ணீர் விடலை. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? என்ன சொல்லியிருப்பாரு? முதல் மாத சம்பளத்தை பார்த்து அவர் அழல, நாம் ஏழ்மையை வென்று விட்டோம், நம் வறுமையை வென்று விட்டோம், கல்வி வென்று விட்டது. இதுதான் உண்மையானது. அதனால குழந்தைகளை நீங்க வந்து எப்பவுமே நீங்க வந்து மனம் தளராதீங்க. அவங்க சொன்ன மாதிரி 10th பிலால் சார் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் 10th படிச்சிருக்காங்க. we have more opportunities. 10th தானே ஃபெயில் ஆகிட்டோமே, +2 தானே ஃபெயில் ஆகிட்டோமே. 10th ஃபெயில் ஆனவங்களுக்கு ஐடிஐ எடுத்துருந்தாங்க. என்ன குரூப்? வெல்டிங் குரூப் இருக்கு. வெல்டிங் முடிச்சிங்கனாலும் உங்களுக்கு எம்டிசி இருக்கு, வேலை நிறையா இருக்கு. அதனால நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு தோல்வி வந்துடுச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, பேக்கப் முடிஞ்சு, அவ்வளோ இனிமேல் நம்ம எதுவுமே கிடையாது. இல்லை, அதே மேடம் சொன்னாங்க எஸ்எஸ்சி வந்து 10th குவாலிஃபைடு இருந்தால் போதும், நீங்கள் டைப்ரைட்டிங் முடிச்சிருந்தா போதும். நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. 6 மாதத்துக்கு ஒரு நடக்கக்கூடிய அந்த விஷயம் என்னன்னா, எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து டைப்ரைட்டிங் கற்றுட்டு 10th முடிச்ச உடனே எல்டிசி லோவர் டிவிஷன் கிளர்க்கு, யூடிசி அப்பர் டிவிஷன் கிளர்க்கில் போயிடுறாங்க. உள்ளே போயிட்ட பிறகு எக்ஸாம் எழுதி, டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸாம் எழுதி அவங்க அப்படியே முன்னேறி போயிட்டே இருக்காங்க. இன்னொரு விஷயம் சொன்னோம், நம்ம இது முடியுமா, வெற்றி பெற முடியுமா? கண்டிப்பாக முடியும். அவங்களால நம்மகிட்ட இருக்கிறது ஒரே விஷயம் என்னன்னா, நம்மகிட்ட இருக்கிற சோம்பலை முறிக்கணும், அவ்வளோதான். வெற்றியாளர்கள் எல்லாம் தாங்கிட்ட இருக்கிற சோம்பலையும் அந்த முடியாதுன்ற ஒரு எண்ணத்தையும் தூக்கி தூரம் வச்சுக்கணும். நம்ம சொன்ன மாதிரி நம்மளுடைய தொடர் முயற்சி, திட்டமிடுதல், நம்மளுக்கான இன்ட்ரெஸ்ட், ஷார்ட்கட்ஸ். அவன் சொன்ன பாருங்க மேடம், ஸ்மார்ட் ஒர்க் இம்பார்ட்டன்ட். ரியலி ஸ்மார்ட் ஒர்க் இருந்தால் தான் இந்த காலத்தில் ஜெயிக்க முடியும். ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவன் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடிட்டு இருக்கான். அவன் எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுறான்னு தெரியாது, அதை நம்ம தாண்டி ஓடிட்டே இருக்கணும். இன்னொரு அருமையான விஷயம் சொன்னாங்க பிலால் சார். நான் வரும்போது சோபனா மேம், பேராசிரியர் சோபனா மேம் வந்து 4:45 வந்துட்டு ஆகுது. எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு அப்படி தான் நாங்கள் சொன்னோம். 1 மணிக்கு கிளாஸ்ன்னு 12:45 ஃபோன் பண்ணுறாங்க. சார் அவங்க இன்ஸ்டியூட் கீழே தான் இருக்கு, அப்படி காரில் வெயிட் பண்ணுறது. நான் முடிவு பண்ணேன், அவங்களுடைய ஸ்டூடெண்ட் தான் ஆஃபரிங். எங்கள் விஸ்டம் கிளாஸுக்கு சயின்ஸு ஜியோகிரஃபி எடுக்கிறாங்க. நான் சொன்னேன், உங்கள் மேடம் பார்த்தீங்களா 45னாவே 1னா 12:45 வந்துடுவாங்க. இன்றைக்கும் சொன்னேன், அவங்களுக்கு டைம் நாங்கள் 5 மணிக்கு கொடுத்துருக்கோம், ஆனால் 4:45 வந்துடுவாங்க அப்படின்ட்டு. சரியாக 4:45 மணிக்கு ஃபோன் வருது, சார் வந்துட்டேன் சார், போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி நிற்கிறேன், வண்டி எங்கே பார்க் பண்ணணும் அப்படின்ட்டு. நான் கிளம்பிட்டு வந்துட்டே இருக்கேன் மேடம், உங்கள் ஸ்டூடெண்ட் அனுப்புகிறேன் அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட் போய் அவங்களை போட்டு வந்தாங்க. நம்மளுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கோம். ஸோ அந்த நேரம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளுக்கு வந்து அந்த தொழிலை கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயம் அதுதான். நேரத்தை மட்டும் நம்ம விட்டுவிடக்கூடாது. அந்த நேரத்தை எப்படி இருந்தாலும் அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து
அவங்க வந்து பாலிட்டிக்ஸ் கிளாஸ் எடுக்கிறாங்க. அவங்க அரசியல் சம்பந்தமான விஷயங்கள், பாலிடிக்ஸ் இதெல்லாம் வந்து ஷார்ட்கட்டில் ஏஐ யூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு அவங்க வந்து கிட்டத்தட்ட 60 கேள்வித்தாள்கள் கொடுப்பாங்க, கொஸ்டின்ஸு. அவங்க வராங்கன்னாவே பசங்களுக்கு ஒரு பயமாகவும் இருக்கும். 1/2 மணி நேரம் கிளாஸ் எடுத்தாங்கன்னா 1 மணி நேரம் சப்ஜெக்ட்ஸ் 60 கொஸ்டின்ஸ் மார்க் இருக்கும். ஸோ இந்த டிஎன்பிசி போட்டித் தேர்வுன்றது சாதாரண விஷயம் இல்லை. இதை உருவாக்குவதற்கு ஒரு 2 வாரத்தில் இவ்வளவு பெரிய மேடையை அமைச்சு கல்வியாளர்கள், பேராசிரியர் சோபனா மேம் அவங்க வந்து அவங்க நேரத்தை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அது அவங்களுடைய குடும்பத்தோடு செலவு பண்ண வேண்டிய நேரம். நான் ரொம்ப கெஞ்சி கேட்குறேன், மேடம் எங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் வாங்க அப்படின்ட்டு. வாரத்தில் 6 நாள் இருந்தாலும் ஒரு நாள் அவங்க குடும்பத்துக்காக இன்னைக்கு பரவாயில்ல நான் வரேங்க. அடுத்த செஷனும் எப்போன்னு கேட்டாங்க பாருங்க. அதுதான் அவங்க நம்ம கிட்ட வச்சிருக்கிற நம்பிக்கை, உங்கள் மீது அவங்க வச்சிருக்க நம்பிக்கை. அதை நம்ம எப்பயுமே நம்ம பொய்யாக்கிடக்கூடாது. அவங்களுடைய அடுத்த செஷனை நம்ம கூப்பிடுவோம். இதே இந்த 2 வாரத்திலேயே இந்த விஷயங்களை கொண்டெடுத்துட்டாங்க. பிலால் சாரும் நசீர் அஹமத் சாரும் அப்துல் காதர் சாரும். இந்த விஷயத்தை நம்ம இதோட விட்டுடக்கூடாது. இதை மேலும் மேலும் நம்ம அப்படியே முன்னெடுத்துட்டே போயிட்டே இருக்கணும். அவங்க சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, நம்ம இங்கே இருக்கிற பசங்க வந்து அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லை சார், நிறைய ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ஸ் இருக்காங்கன்ட்டு. நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், என் கண் முன்னாடி உட்காந்துருக்கிற நீங்கள்லாம் வந்து இன்னைக்கு மாணவர்கள், நாளைக்கு ஒரு RI, ஒரு டெப்டி கலெக்டர். நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு புக்கில் எழுதிங்க. இன்னைக்கு வரும்போது ஒரு புக்கு வாங்கிட்டு இருந்தா கூட அதை எழுதிக்க, அவருக்கு நேம் போட்டு போல்டாக எழுதுங்க. டெப்டி கலெக்டர், தாசில்தார், BOO எழுதுங்க. அது ஒன்றும் காசு கிடையாது, எண்ணங்கள் தான். எழுதிங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து தொடர்ந்து அடுத்தது வந்து இந்த கிளாஸை எப்படி ஆரம்பிக்கலாம், ஈவினிங் பேட்ச், நைட் மார்னிங் பேட்ச் ஆரம்பிக்கலாமான்ற ஒரு நோக்கமும் இருக்கு. அந்த நோக்கத்தையும் நம்ம வந்து பூர்த்தி செய்யணும். நான் மறுபடியும் சொல்றேன், இது நம்மளால முடியுமா சார்? நிறைய பேர் எழுதுறாங்க, முடியாது, அதில் பாஸ் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும் சப்ஜெக்ட்ஸு, நிறைய பேர் இது வந்து வின் பண்ணல அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. வின் பண்ணவங்க நம்மளை மாதிரி சாதாரண ஆட்கள் தான். நேற்று நம்மளை மாதிரி இந்த மாதிரி இடத்துல உட்காந்துட்டு போனவங்க தான். 2 விஷயம்தான், அவங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க, வெற்றி பெற்றாங்க. நாம் அதுக்கான முன்னெடுப்பு இப்போதான் எடுத்துருக்கோம். இன்ஷா அல்லாஹ் வருங்காலத்தில் நம்ம அந்த முன்னெடுப்பு எடுத்துட்டு இருக்கலாம் இல்லையா? எடுக்கலாம் இல்லையா? இப்போ ரிஜிஸ்டர் பண்ணவங்களாம் கொஞ்சம் கை தூக்குங்க. உதவி வேண்டும், உங்கள் கையெழுத்து பேசும். ஒரு விதவைக்கு உதவி வேண்டும், உங்கள் கையெழுத்து பேசும். இன்று உங்களை வந்து சாதாரண மாணவர்களாக நினைக்கக்கூடியவர்கள் நாளை உங்களிடத்தில் வந்து உதவி கேட்பார்கள். அதுக்கு முன்னாடி நீங்களே ஓடி போய் கூட செய்யலாம். உங்களுடைய தொகுதியில் விஓவா இருந்தீங்கன்னா இப்போ அந்த வில்லேஜை விட்டு வரக்கூடாது, அங்கேயே இருக்கணும். அது மாதிரி நீங்கள் சேவைக்காக பிறந்தவர்கள், அந்த அதிகாரத்தை பெறணும். அதிகாரம் என்பது சாதாரணமாக கிடைத்து விடாது. அதிகாரம் என்பது சாதாரணமாக கிடைத்து விடாது. நாம் அதற்காக கடுமையாக பாடுபட வேண்டும், போராட வேண்டும், திட்டமிடுதல் வேண்டும். பேராசிரியர்கள் கூறினார்கள் இல்லையா? அதே போல நீங்க வந்து ஒரு லைன் போட்டுருங்க, ஒரு சார்ட் போட்டுருங்க. இப்படி எல்லாம் பண்ணா நல்லா முடியும், ஜெயிக்க முடியும். நிறைய வேகன்சிஸ் நான் மறுபடியும் சொன்னேன். பிலால் சொன்னாங்க, சார் நீங்க பசங்கள்கிட்ட சொல்லுங்க, அவங்களுக்கு வந்து முடியுமோ முடியாதுன்ற மாதிரி தான் இருக்காங்க அப்படின்ட்டு. நிச்சயமா முடியும். நிறைய வேகன்சிஸ் 9000 வேகன்சிஸ் இருக்கு. அதுல நமக்கு 3.5% இருக்கு. 18 வயசு முடிச்சவங்க, 10th முடிச்சவங்க எழுதலாம். 10th மட்டும் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 32 வயசு வரைக்கும் எழுதலாம். அதே டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா 60 வயசு வரைக்கும் எழுதலாம். நீங்க எவ்வளவு எழுதலாங்க? டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா 60 இயர்ஸ் வரைக்கும் குரூப் 4 எக்ஸாம், ஜூனியர் அசிஸ்டன்ட் எக்ஸாம் எழுதணும். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் 57 வயசு டீச்சராக இருந்தாரு, டிஎன்பிசி எழுதி பாஸ் பண்ணாரு. 57வது வயசுல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாரு. நான் கேட்டேன், இந்த வயசுல உனக்கு தேவையா அப்படின்ட்டு. டீச்சராக தான் இருக்க, நல்லா சம்பாதிக்கிறீடா அப்படின்ட்டு. இல்லடா, சேவைக்கிட்டு போனேன், அரசு அதிகாரியா உட்கார்றதுல பெரிய விஷயம். அவன் 3 வருஷத்துல இருக்கா போனான், இன்னும் 2 வருஷம் தான் இருக்கு. ஆனா அவனுடைய நோக்கம் பாருங்க, ஒரு அதிகாரத்துல போய் உட்காரணுன்றது. அந்த அதிகாரம் எல்லாருக்கும் கிடைக்காது. போரிடு 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 போராட்டம் செய். உங்களுக்கு எதிரியாக மற்றவர்கள் அல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சார் அவன் பாஸ் பண்ணுவானா, நான் முடியாத. எதிரி யார் என்றால் உங்களுக்கு நீங்கள் தான் எதிரியாக எடுத்துக்கணும். இன்னைக்கு ஒரு கொஸ்டின் படிச்சேன்னா நாளைக்கு 2 கொஸ்டின் படிங்க, அடுத்த நாளுக்கு 3 கொஸ்டின் படிங்க. உங்களை நீங்களே எதிராக. இன்னைக்கு எனக்கு என்ன தெரியும், மேடம் சொன்ன மாதிரி ஹிஸ்டரி இருக்கு இல்லையா, காந்தி மட்டும் தான் தெரியுதா, அடுத்த நாள் இன்னொரு விவேகானந்தர் பத்தி. இது மாதிரி நீங்க உங்களுக்கே வந்து பாடங்களை கற்றுக் கொடுத்து போகணும். திட்டமிடுதல், விடாமுயற்சி. முயற்சி செய்த வீழ்ந்ததே சரித்திரமே இல்லை. அதனால கண்டிப்பா நீங்க முயற்சி செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளும் WSC ஃபோக்கஸ் அகாடமி செய்வாங்க.
அதோட பெரிய சந்தோஷமான விஷயம், இந்த மாலை பொழுதில் பேராசிரியர்கள் வந்து அடுத்த செஷனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க இங்க ஜாயின் பண்ணிட்டு தொடர்ந்து கிளாஸ் நடத்துவீங்கன்றதுக்கு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. கிளாஸ் நடக்கும், பசங்க வருவாங்க, கிளாஸஸ் ஆரம்பிச்சிடலான்றது அவங்க முடிவு பண்ணி சொல்லிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். இந்த முடிஞ்சவொடனே, இந்த கூட்டம் முடிஞ்சவொடனே அட்மிஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த அட்மிஷன் ஃபார்ம்ஸ் வாங்கி ஃபில் பண்ணிங்க. நான் கடைசியாக முடிக்கும் போது மட்டும் சொல்றேன், நம்ம கிட்ட இருக்கிறது அந்த முடியாத ஒரு எண்ணம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து பெற்றோர்களுக்கு ஊக்கம் கொடுக்கறது இல்லை. நீங்க நினைச்சு பாருங்க, உங்க பெற்றோர்கள் தாம் அடைஞ்ச இலக்கை அடைய முடியலனாலும் உங்களை இந்த அளவு பார்க்கும்போது நிறைய பேர் கிராஜுவேஷன்ஸ் இருக்காங்க. அந்த கிராஜுவேஷன்ஸ் பெற்றோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 10வது 8வது ஏன் 3வது கூட படிக்காதவங்களா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க குழந்தைங்க எல்லாம் கிராஜுவேட்ஸ். சந்தோஷமா இருக்கு. அவங்க வெளியே காட்ட மாட்டாங்க என் குழந்தை கிராஜுவேட் ஆகிட்டாங்க, ஆனா அவங்க உள் மனசு இருக்கு பாருங்க, அந்த சந்தோஷம் உங்களால பார்க்க முடியாது. அந்த கண்ணுல ஓரமா ஒரு சின்ன கண்ணீர் பாருங்க, அதுதான் பேசும். இன்ஷா அல்லாஹ் அதையும் தாண்டி நீங்க ஒரு அதிகாரமிக்க அந்த பச்சை பேனாவை எடுத்து கையெழுத்து போட்டு அந்த அரசாங்க முத்திரையை உங்கள் டேபிள் முன்னாடி வைத்திருந்தீங்கன்னா நல்ல குடும்பம், நல்ல சமுதாயம், நல்ல நாட்டுக்கான வலிமை முன்னேற்றத்தை இந்த சமுதாயம் படைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த செஷன் மேடம் சொன்ன மாதிரி அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம மோட்டிவேஷன் கூப்பிடுவோம். அவங்களோட டைம் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம இன்ஸ்டியூட் டைம் எடுத்து வரணும். அதே மாதிரி நசீர் அஹமது சார் நிறைய விஷயங்கள் வந்து படிப்பு விஷயத்த சொன்னாங்க, ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்து கூட நம்ம பசங்க போகாம இருக்காங்க. அஞ்சுமன் ஸ்கூல் பத்தியும் சொன்னாங்க. நசீர் அஹமது சார் வந்து அஞ்சுமன் ஸ்கூல் பத்தியும் சொன்னாங்க. நிறைய அது உள்ள போய் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய இடம் இருக்குன்னா 4 ஃபுட்பால் கிரவுண்டே போடலாம், அந்த அளவுக்கு இருக்கு. ஆனா நம்ம மக்கள் எல்லாம் வந்து போகாம இருக்கிறாங்க. அதனால நமக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு, நம்ம பயன்படுத்திக்கவில்லை. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், முயற்சி செய்யுங்கள், நம்பிக்கை வையுங்கள். நிச்சயமாக உங்களால் வெல்ல முடியும். வருங்கால விஓக்கள், தாசில்தார்கள், டெப்டி கலெக்டர், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அவர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய WSC ஃபோக்கஸ் டீம் சார்பாகவும் பேராசிரியர் சார்பாகவும் இங்கு அமர்ந்திருக்கும் சையத் பிலால் சாப், முனைவர் ஜோபன சமயம், நசீர் அஹமது சாப், நிசாமுதீன் சாப் மற்றும் இதுக்கு சைலண்டாக அவள் பேரே போடல. நான் கேட்டேன் ஏன் பேரே போடல அப்படின்னு. அப்துல் கலாம் சார் ஏன்டாங்க நிறைய பொறுப்பு இருக்குங்க. இல்லை நீங்க பேர் போட்டீங்கன்னா நீங்க செய்யற உழைப்பு எங்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்குன்னு சொன்னாங்க. இவங்களோட உழைப்பெல்லாம் நம்ம வந்து நீங்க கையில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு இதே WICல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நிச்சயமா இன்ஷா அல்லாஹ் நடத்துவோன்ற நம்பிக்கையோட நான் முடிச்சுக்கிறேன். நீங்க என்னைக்கும் எப்பவும் WICயை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் அடுத்த நிகழ்ச்சி ரெஜிஸ்ட்ரேஷன் நிகழ்ச்சியாக இருக்கும். அடுத்தது வெற்றி பெற்று நம்ம மேடமையை கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறதுக்கு வந்தால்தான் நம்ம அனைவருக்கும் வெற்றியை தருவானாக. வாகிரவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.